நாம் குர்ஆனோடு உள்ள நம்முடைய தொடர்பு, நம்முடைய முன்னோர்களுடைய தொடர்பு எப்படி இருந்தது என்று சில சரித்திரங்களை கேட்கின்ற பொழுது நமக்கு ஆச்சரியம் வருகிறது. எப்படி? உதாரணமாக, சஹாபாக்கள் ஒரு ரக்காஅத்திலே, ஒரு இரவிலே, ஒரு இரவு பகலிலே முழு குர்ஆனையும் ஓதி முடிப்பார்கள் என்றால் அது நமக்கு ஆச்சரியம். ஏன்? நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியப்படாத ஒன்று. அபூபக்கர் பின் ஐயாஷ் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி தாரீக் பக்தாத் எழுதியிருக்கிறார்கள். அவருடைய மரண நேரம் நெருங்கிய பொழுது அவர்களுடைய சகோதரி அழுகிறார்கள். கேட்டார்கள், ஏன் அழுகிறீர்கள்? உம்முடைய பிரிவை நினைத்து அழுகிறேன். அபூபக்கர் பின் ஐயாஷ் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், அவர்கள் இருந்த அந்த அறையுடைய மூலையை காட்டி சொன்னார்கள், இந்த மூலையில் நான் 18,000 குர்ஆன்களை ஹத்ம் செய்திருக்கிறேன். ஒன்றல்ல, இரண்டல்ல, 18,000 குர்ஆன்களை ஹத்ம் செய்திருக்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அன்புக்குரியவர்களே, பருவ வயதை அடைந்து விட்ட நான், குர்ஆனை ஓதத் தெரிந்த நான், சென்ற ரமலானில் குர்ஆனை தூசி தட்டினேன். இந்த ரமலான் வந்து விட்டது. இந்த ரமலானுக்கு இடையிலே ஒரு வருடம் எனக்கு ஒரு முறை பூர்த்தியாக குர்ஆனை ஓத கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் சீதேவிகள். ஆனால் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய நிலைமையை நாமே உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, எப்படி அந்த முன்னோர்களுக்கு சாத்தியமானதென்றால், எமக்கும் நம்முடைய தொலைபேசிக்கும் இருக்கின்ற தொடர்புதான் குர்ஆனுக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் இருந்த தொடர்பு. எழும்பியதும் அதைத்தான் பார்க்கிறோம், பல்லு துலக்கி வந்தாலும் அதைத்தான் பார்க்கிறோம். ஏன்? பல்லு துலக்குகின்ற பொழுது கூட இடது கையிலே அதை வைத்துக் கொண்டு பார்க்க முடியும் என்றால் அதை பார்க்கிறோம். சாப்பிடுகின்ற பொழுதும் அதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதற்கு நாம் எப்பொழுதும் லீவு கொடுத்தது இல்லை. குர்ஆனுக்கும் சஹாபாக்களுக்கும் முன்னோர்களுக்கும் தொலைபேசிக்கும் நமக்கும் இருக்கின்ற தொடர்பு போன்று இருந்தது. அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அது சாத்தியமானது, நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது. ஹுசைன் அல் அன்கஸி ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், இப்னு பாதீஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மரண நேரம் நெருங்கிய பொழுது அவர்களுடைய மகள் இதே போன்று அழுத சந்தர்ப்பத்தில் அந்த இப்னு பாதீஸ் ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், உங்களுடைய தகப்பன் இந்த வீட்டிலே 4000 குர்ஆன்களை தமாம் செய்திருக்கிறார், நீங்க கவலைப்படாதீங்க. அன்புக்குரியவர்களே, குர்ஆனுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? போனோடு, தொலைபேசியோடு இருக்கின்ற அளவுக்கு குர்ஆனோடு தொடர்பு வரும் என்றால் நாமும் அவர்களை போன்று மாறிவிடலாம். நம்முடைய போன் இருக்குது, அதுல 99% சார்ஜ் ஏறி இருக்குண்டா அதை கலற்றுறதுக்கு நமக்கு துக்கம், ஒரு கவலை. என்ன? 100ஆக பூர்த்தியாக்கினா சிறப்பாக இருக்கும் என்பதனால. எல்லோரும் தான் பேசுகின்ற நானும் எனக்கும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த அளவுக்கு என்னுடைய ஈமானை அதிகரிக்க, நன்மைகளில் எனக்கு ஆர்வம் இருக்கும் என்றால் 2 ரக்காத் தொழுது பார்க்கிறேன், சுன்னத் நஃபில். எனக்கு அந்த அல்லாஹுடைய ஞாபகத்தை கொண்டு வர முடியவில்லை, இன்னும் 2 தொழுகிறேன், இன்னும் 2 தொழுகிறேன். இப்படி அந்த போனுடைய சார்ஜ் 100ஆக பூர்த்தியாகுவதை எதிர்பார்ப்பது போல கரண்ட் 1 மணித்தியாலம் வெட்ட போறாங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அதற்காக முண்டி அடிக்கிறோமோ அது நம்முடைய சிந்தனையில் உடனே வருகிறதோ, இந்த அளவுக்கு எனக்கு இன்றைக்கு ஜமாஅத்து தவறி பைத்து, எனக்கு இன்றைக்கு லுஹர் தொலை கிடைக்கல, சுபகுக்கு சுணங்கிதான் எழும்பின எலும்பு வக்கி குளிச்சிட்டு நான் ஷேட்டை போட்டுட்டு என்னுடைய ஆபீஸுக்கு போய்த்தேன், இந்த யோசனை வரையில்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் எங்கே இருக்கிறோம்? சொல்லுகிறார் அந்த எழுத்தாளர், நீங்கள் இப்படி உங்களோட போனை சார்ஜ் போடுறதுக்கு கொடுக்கிற கவனத்தை தொழுகையில கொடுத்தா உங்களோட வாழ்க்கை சிறப்பாகி போயிடும். ஒவ்வொரு மாதமும் நீங்க பண்ற ரீசார்ஜ், உங்களோட போனுக்கு போடுற கார்டு, அதுக்கு நீங்க போடுற சல்லிய மாதம் மாதம் செலவழிச்சா, அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சா போதும், நீங்க நோய்கள் இல்லாம சீதேவிகளாக, எந்த பிரச்சனைகள் பலாய் முசீபத் இல்லாம
நிம்மதியாக உலகத்தில் வாழுவீங்க. ஆனா அந்த அளவு சதகா இன்னும் பழக்கத்துக்கு வரையில்ல. மாதம் மாதம் இத்தனை ரூபாய் போட வேண்டும் என்பது கட்டாயமாகிவிட்டது. ஆனால் அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அல்லது மாதம் மாதம் இவ்வளவு என்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து அல்லாஹுக்காக தான தர்மம் செய்வது கட்டாயம் என்ற நிலைப்பாடு இன்னும் வரவில்லையே நம்முடைய வாழ்க்கையில். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவ்வாறாக ஒவ்வொன்றையும் சொல்லலாம். வைஃபை இருக்கின்ற இடம் என்றால் அந்த இடம் நிரம்பி வழிகிறது. சில போன் கடைகள்ல அதை ஏற்பாடு செஞ்சு வச்சா வாலிபர்கள் மட்டுமல்ல எல்லோருடைய கூட்டமும் அங்கே அலைமோதுகிறது. நம்முடைய பள்ளி வாயல்களிலும் அதற்கு ஏற்பாடுகள் இருக்கும் என்றால் நிச்சயம் அந்த அடிப்படையிலாவது நம்முடைய பள்ளி வாயல்கள் ஒரு நேரம் நிரம்பலாம், மக்களால் நிரம்பி வழியலாம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? ரமலான் வருவதை போன்று வருகிறது என்றால் உடுப்பு தைப்பதற்கும் இன்னும் ரமலானுடைய ஏற்பாடு மாத்திரம் நடக்கிறது என்றால் நான் இந்த ரமலானை ஒரு சீதேவியாக பயன்படுத்த தயாராகிவிட்டேனா? இல்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருகிறான் என்றால் அல்லாஹ் எம்மோடு கொண்ட இரக்கம், இது அல்லாஹுடைய தௌஃபீக். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த தௌஃபீக் அதிகமாக கேட்கணும். இந்த ரமலான் அடைஞ்சி அதில் அமல் செய்கிற பாக்கியத்தை தா. தௌஃபீக்குண்டா என்ன? உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு சொல்றேன்டா, இன்னைக்கு ரமலான் வந்து போனதுக்கு பின்னால 3வது நோன்புல நம்ம சொல்லுவோம், முதலாவது நோன்பு எலும்ப கிடைக்கல, வளமையா தூக்கம் போற மாதிரி போயிட்டு. முதல் நாள் நல்ல நீயத்தொண்டு வச்சிருந்தேன், ஆனா 10 ரக்காத்து தான் கிடைச்சிச்சு, 3 சலாம் தான் கிடைச்சிச்சு, 5 சலாம் தான் கிடைச்சிச்சு, மிஸ் ஆகிட்டு. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில மிஸ் ஆகிறது என்பது ஒன்று இல்லை, அப்படின்னு ஒன்று இல்லை. மிஸ் ஆகல. ஷரியத் நமக்கு சொல்லுது, எங்களுக்கு தௌஃபீக் இல்ல, அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்யல. அல்லாஹுடைய தௌஃபீக் அனுகூலம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அந்த அமல் செய்ய எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. நான் நினைக்கப்பட எனக்கு மிஸ் ஆகிட்டு, நான் மிஸ் ஆக்குறது இல்ல. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருள் வேண்டும், அல்லாஹுடைய தௌஃபீக் வேண்டும். அது எனக்கு கிடைக்கவில்லை. அதனால் எனக்கு முதல் நோன்புல 2 சலாம் கிடைக்கல, முதல் நோன்பு பிடிக்க கிடைக்கல, முதல் நோன்புல தஹஜ்ஜுத் தொலை கிடைக்கல, 4 மணிக்கு எழும்பியும் எனக்கு தஹஜ்ஜுத் தொலை கிடைக்கல, 4 மணிக்கு எழும்பியும் துஆ செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கல. நோன்பை பிடிச்சிருந்தான், ஆனால் இஃப்தாருடைய சந்தர்ப்பத்தில் இஃப்தாருக்குத்தான் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தேனே தவிர ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. மிஸ் ஆகல, எனக்கு தௌஃபீக் இல்லை. அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒரு ஆளை சந்திக்கிறதுக்கு வீட்டிலிருந்து வெளியே போகிறோம். அவரும் நம்மளை தேடி வாரார், அவரும் நம்மளை தேடி உங்களை தான் சந்திக்க வாரேன்னு சொன்னா இதுக்கு சொல்றது தௌஃபீக் முவாஃபகா. அன்புக்குரியவர்களே, நாங்க நினைக்கிறோம் ஆனா தொலை கிடைக்குதில்லை, நினைக்கிறோம் நோன்பு பிடிக்க கிடைக்குதில்லை, நினைக்கிறோம் அமைதி இல்லைண்டா எங்களுக்கு தௌஃபீக் இன்னும் சரியாக வரவில்லை. சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே அந்த தௌஃபீக்கை அதிகம் கேட்போம். யா அல்லாஹ், இந்த ரமலானை அடைய வைத்து விடு. எந்த ரமலான் எங்களுக்காக சுவர்க்கத்தை தருமோ, நரக விடுதலையை தருமோ, பிரிந்து செல்கின்ற பொழுது துஆ செய்துவிட்டு பதுஆ செய்யாமல் துஆவை எடுத்து தந்துவிட்டு செல்லுமோ, அந்த முறையில் ரமலானை கழிப்பதற்கு தௌஃபீக் செய்துவிடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, சலஃபுகள் சொல்லுவார்கள், கபரிலே இருக்கின்ற ஒரு மனிதனை எழுப்பி உனக்கு என்ன ஆசை என்று கேட்டால் அந்த மனிதன் சொல்லுவானாம், எனக்கு ரமலானிலே ஒரு நிமிடத்தை தாருங்கள், ரமலானுடைய காலத்திலிருந்து ஒரு வினாடியை தாருங்கள். அன்புக்குரியவர்களே, எத்தனை ரமலான்களை கடத்தி விட்டோம். இந்த ரமலானும் அடைந்தால் பெருமதியாக பயன்படுத்துவோம். கடைசி மூச்சு இருக்கின்ற வரைக்கும் ரமலான் பாக்கியம் கிடைத்தால் சிறப்பாக பயன்படுத்துவோம். அன்புக்குரியவர்களே, அந்த கபருக்கு போனதுக்கு பின்னால்தான் இந்த ரமலானுடைய ஒவ்வொரு வினாடியுடைய பெருமதி
அதை விளங்கப்படுத்தத்தான் இப்படி சொன்னார்கள் சலஃபுகள். மௌத்தானவரை எழுப்பாட்டி கேட்டா உங்களுக்கு எது வேணும்னு கேட்டா அவர் சொல்லுவாராம், ரமலானுடைய காலத்தில் ஒரு வினாடி எனக்கு தாங்க. அவ்வளோ பெருமதி சகோதரர்களே, அவ்வளோ அமல்கள், அவ்வளோ பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்து அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதனுடைய பெருமதியை நாம் இன்னும் உள்ளத்தில் பதிய வைக்கல.